பாமக ஒன்றிணைந்துருச்சு அப்படின்னு பலரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதான் கிடையாது. பாமக இன்னும் 2ஆ தான் இருக்கு. அத பிரிக்கிற முக்கிய வேலைய 2 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவைங்க வேற கட்சிக்கு போறதாவும், தனி கட்சி ஆரம்பிக்க போறதாவும், வட மாவட்டங்கள்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குகள் குறைய போறதாவும், வாக்கு வங்கி பிரிய போறதாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் பல வாக்கு வங்கிகள் குறையுது. இவங்க வாக்கு வங்கி என்ன குறையுது? அன்புமணி ராமதாஸ் உண்மையிலேயே ஒன்றிணைஞ்சுட்டாங்களா? இதுக்கு நடுவுல இருக்கிறது யாரு? அப்படின்றது தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். பார்த்துருவோமா? வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. இந்த 2026 தேர்தல் அப்போ எந்த கட்சிக்கு மிகப்பெரிய சண்டை போச்சோ இல்லையோ, கண்டிப்பா பாமகக்குள்ள உட்கட்சி பூசல் ஏகப்பட்டது இருந்துச்சு. ஒரு பக்கம் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு பக்கம் அவரு கிளம்பி போயிட்டாரு. எனக்கு தாங்க மாம்பழ சின்னம் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வாங்கிக்கிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா, சசிகலா அம்மாவோட ஒரு பெரிய கூட்டணி வச்சார். கூட்டணி வச்சு மகனையே தோற்கடிக்கணும் அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளான்லாம் போட்டாரு. பெரிய அளவுல வேலைக்கு ஆவல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன ஆச்சு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஐயா அன்புமணி அவர்கள் போயி என்டிஏ கூட்டணியோட சேர்ந்துட்டாரு. இவரு அவ்வளோ சொல்லியும் கேட்காம அங்க போய் சேர்ந்தது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு அப்படின்றது தெரியும். அவைங்களும் ஒரு 4 சீட்டு வரைக்கும் ஜெயிச்சாய்ங்க. ஆஹா! சூப்பரு அப்படின்னு பலர் பார்த்தாய்ங்க. கிடைச்ச அத்தன சீட்ல 18 சீட்ல இப்ப தான் இப்படி வாங்கியிருக்காங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே நேர் எதிரா போராடிட்டு இருந்தாங்க. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைய கூட வந்து பார்க்கல அப்படின்னு அழுதெல்லாம் பிரச்சாரம் பண்ணாய்ங்க. கடைசியில ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுப்போமே. இவ்ளோ சூழல்கள் தொடர்ந்து இருக்கும்போது, இந்த எலக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் தெரியும். அந்த எலக்ஷனுக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, நான் புள்ளைங்கலாம் நமக்கு பே பேர் வாங்கி தருவாங்க. ஆனா, இந்த புள்ள எனக்கு எப்படி இருக்கு? தெரியாத்தனமா ஒரு தப்பு பண்ணிட்டேன், கட்சியில சேர்த்து. அப்படின்ற பல விமர்சனங்கள காட்டமா வச்சிருந்தாரு ராமதாஸ் ஐயா. இந்த தேர்தலுக்கு அப்புறம் பல சலசலப்புகள்லாம் போக, பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சு, இப்ப 2 பேருமே ஒண்ணா ஆயிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அஃபிஷியலா அவங்க 2 பேரும் ஒண்ணா ஆயிட்டாங்க. அஃபிஷியலா ஒண்ணானதுல பாமகவுடைய தொண்டர்கள் பல பேருக்கு வந்து ஒரு பெரிய அளவுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். அவ்ளோ சந்தோஷமாவா இருக்காய்ங்க அப்படின்னு கேட்டா, இல்ல, இல்ல. ராமதாஸ் ஐயா தனியா வந்ததுக்கப்புறம், அவருக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த 2 பேரு, மிகப்பெரிய அளவுல வருத்தத்தில இருக்காங்க. பெரிய நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. ராமதாஸ் ஐயாவ நம்பி போய் எங்களுக்கு நஷ்டம் ஆனதோ, கடனாளி ஆனது தான் மிச்சம். நீங்க எலக்ஷனுக்கு முன்னாடியே ஒண்ணா இருந்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி, ஒரு பக்கம் அருள் அவர்கள் மிகப்பெரிய பாமகவுடைய அருள் அவர்கள் மிகப்பெரிய அளவுல பாதிச்சிருக்காரு அப்படின்றத அவர் ஒரு பக்கம் குற்றச்சாட்டிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஜி.கே. மணி அவர்கள். ஜி.கே. மணி எப்படியாச்சும் திரும்ப வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாரி அவருக்கு திரும்ப பொறுப்பு குடுக்கணுன்ற மாரி அவருக்கு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புமணி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்ட்டார். "இல்லப்பா, அதெல்லாம் வேலைக்கு ஆவாது. நீ போ வேலைய பாரு" அப்படின்ற மாரி அவரு கொஞ்சம் கரார் காட்டுறதாவும் தகவல் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இப்படி கரார் காட்டுறதுனால அவர் உள்ள சேர்க்க மாட்டேன் அப்படின்னு பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா ராமதாஸ் ஐயா கூட சேர்ந்து இவங்க செயல்படும்போது நடக்கக்கூடிய சூழல். 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. கிரவுண்ட் லெவல்ல இறங்கி ஒர்க் பண்ணணும். அப்ப பேசப்பட்ட விமர்சன வார்த்தைகள் இருக்குல்ல, அவைங்க அப்பா புள்ள 2 பேரும் சண்டைய போட்டாலும் ஒண்ணு மண்ணு ஆக்கிட்டு போயிட்டாய்ங்க. ஆனா நீங்க இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது யாரு? நீங்க தானே! அப்படின்ற சூழல் கண்டிப்பா அந்த இடத்துல ஏற்பட்டுருச்சு. கீழ இருக்கிறவங்க தான் பாதிக்கப்பட்டுருவாங்க. மேல இருக்கிறவங்கலாம் கடைசியில ஒண்ணா போய்ப்பாங்கன்றதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இந்த செயல்கள் தான் இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அருள் அவர்கள், அவரு வந்து ரொம்ப கடுமையா சொல்லிட்டாரு. நான் கண்டிப்பா அன்புமணி அவர்களுடைய தலைமைய நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாரி அவரு தெளிவா சொல்லிட்டாரு. அப்படி தெளிவா சொன்னதுக்கப்புறம் உட்கட்சிக்குள்ளேயே பல பேர் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஓகே அருள் அவர்கள் இதுக்கு மேல தனியா போயிட்டு அவரு ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் இல்ல, இல்ல, இல்ல அவரு திமுக பக்கம் போகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்க பேசிட்டு இருக்காங்க. சில இது ஒத்து தான் வரல அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கமும். இது எல்லாத்தையும் தாண்டி அவரு தனி கட்சி அனுப்ப திமுக போவாரு. அதிமுக, திமுக 2 பேருடைய பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் கிடையாதுங்க. அவரு என்ஆர் காங்கிரஸ்ல போய் சேரப் போறாரு அருள் அவர்கள். இப்ப அவரு அங்க பிரிஞ்சு போறது மட்டும் இல்லாம, தமிழ்நாட்டுக்குள்ள என்ஆர் காங்கிரஸ வளர்க்கறதுல அவரு மிகப்பெரிய பங்கா இருப்பாரு. அவரு என்ஆர் காங்கிரஸோட இணைஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ள என்ஆர் காங்கிரஸ வளர்த்து, அதுக்கப்புறம் தன்னுடைய பதவியை நிலைநாட்டிக்கணும், தன்னுடைய இருப்ப காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரோ! இப்படி போறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு பக்கம் அ பாமகவுடைய ஓட்டுகள் பிரியுமோ! முக்கியமா வட மாவட்டங்கள்ல ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான அவருடைய வாக்கு வங்கிகள், அவர் ஆதரவாளர்கள் எல்லாம் சேர்ந்து செயல்பட்டாங்க அப்டின்னா,
இந்த பாமகவுடைய வாக்கு வங்கி இங்க சரியுமோ? அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுமோன்னு ஒரு பக்கம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி.கே. மணி அவர்கள். அவரும் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மகன் தமிழ்குமரன் அவருடைய வழியிலேயே என்ன பண்றாங்கன்னா, காங்கிரஸ் பக்கம் போயிடலாம். நமக்கு திமுக, அதிமுகவோடயே வேலைக்கு ஆவாது. அங்க ஏற்கனவே ஏகப்பட்ட முரண்கள் இருக்கு. வேற யாரு கூடயும் போ முடியாது. தாவேகா பக்கம் போலான்னா, அங்க விசிக இருக்குது. அதனால அவைங்க கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க. இல்ல சேர்ந்துடலான்னா எல்லாரும் போல ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துப்பாங்க. வாய்ப்பு இருக்குமோ என்னவோ! அது ஒரு பக்கமும். தாவேகா கூட பேச்சுவார்த்தையில ஏதோ சில சச்சரவுகள் இருக்கிறதாவும், அவங்க மேல சில முரண்கள் இருக்கிறதாவும், அது தாண்டி இப்ப தமிழ்குமரன் அவருடைய வழியிலே, தன்னுடைய மகன் வழியிலேயே ஜி.கே. மணியும் போயிடலாம். அப்படின்றதுனால, அவர் காங்கிரஸ் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாரியும் பல தகவல்கள் வந்துட்டு இருக்கு. 2 பேரும் பிரிஞ்சு ஒரு காங்கிரஸ்ல போய் சேர்ந்துக்கிறாங்க. இவங்க தமிழ்நாடு காங்கிரஸு, அவரு என்.ஆர். காங்கிரஸ். நம்ம புதுச்சேரியோட முதலமைச்சர் இருக்கார்ல, அவருடைய என்.ஆர். ரங்கசாமி அவர்கள். அதே மாரி என்.ஆர். காங்கிரஸ் அவர்கள் அந்த வழிய தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து, இங்க பல இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள என்.ஆர். காங்கிரஸ் வந்தாலும் சரி, எந்த காங்கிரஸ் வந்தாலும் சரி, பிஜேபி உள்ள வராதுன்றது மட்டும் நிதர்சனமான உண்மை. அந்த உண்மைக்கு ஏத்த மாரி இவங்க செயல்படுவாங்களா? அத புரிஞ்சுப்பாங்களான்ற கேள்வி இருக்குது. புரிஞ்சு செயல்படணும். இவங்க பிரிஞ்சு போகாம இருக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம். கடனாளி ஆயாச்சு. இப்ப என்ன பண்றது? பிரித்த சோகங்கள் தான் மிச்சம் மீதி அப்படின்றதெல்லாம் இருக்கு. இவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய இந்த சச்சரவுகள், குடும்பம் ஒண்ணா போயிடுச்சு. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் என்ன? இத இவங்க மக்களுக்கான பாதைக்கு தான் கொண்டு போறாங்களா? இல்ல பழகிட்டோமா நாங்க எம்.எல்.ஏவா இருந்துட்டு பழகிட்டோம். பொது வாழ்க்கையில ஈடுபட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணியோ, இல்ல 4 பேருக்கு புத்திமதி சொல்லியோ அத வச்சே நாங்க பழகிட்டோம். இப்ப எங்களால தனியா போய் எதுவும் பண்ண முடியாது. எங்களால வேற வேலைக்கு முடியாது. இது எல்லாத்தையும் விட்டு முடியாது. இது ஒரு வழி பாதை. போனா திரும்பி வர முடியாது. அப்படின்ற மாரி இவங்க தொடர்ந்து இருக்கிறாங்களோ? அப்படின்ற பல்வேறு தரப்பான இந்த அரசியல விட்டு விலகுறவங்க, அரசியலுக்கு விட்டு போறவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம, ஐயா ராமதாஸ் ஐயா ஒரு பக்கம் விலகிட்டாரு. இப்போ முழுக்க முழுக்க இவரு தான் இருந்துகிட்டு இருக்காரு. அன்புமணி ஐயா தான் இருக்காரு. இப்போ வெளிய போறவங்களுக்கெல்லாம் இப்படி வேற வழி தெரியாம தனி கட்சி ஆரம்பிச்சுக்கிறாங்களோ? அப்படின்ற பல கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கு. இதுல அழகா ஐயா ரூ. 5 டாக்டர்லருந்து இப்போ வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பாமகவுடைய தலைவர், அதிலிருந்து ஓய்வு பெற்ற இன்னைக்கு ஒரு மிக மாபெரும் தலைவர் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் ஐயா அவர்கள சொல்லலாம். இடையில ஏற்பட்ட சில நிலைப்பாடுகளுக்கு ஏத்த மாதிரி, இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போனது வந்து பார்த்தீங்கன்னா, காடுவெட்டி குரு அவர்களுடைய இறப்புக்கு அப்புறம் அந்த சங்கத்துடைய நிலைமை என்ன ஆச்சோ, அதே நிலைமை தான் இப்ப பாமகவுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கோ? அப்படின்ற கேள்வி. இந்த 2 பேருமே பிரிஞ்சாங்கன்னா, மிகப்பெரிய அளவுல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அப்படின்றது சரியும். அந்த சரிவ சந்திக்க அன்புமணி அவர்கள் தயாரா இருக்காரா? ஏன்னா, ஒரு பக்கம் அப்பாவே வேணாம்ப்பா யோவ் அப்படின்ட்டு அதாவது அந்த தோணியில அவரு போனாரு. அதே சூழல் இவங்களுக்குள்ளேயும் காட்டுவாரா? இல்ல திரும்பவும் பாமக வலு சேர்க்கிறதுக்கு, எல்லா சங்கத்தையும் ஒன்றிணைக்கிறதுக்கு இவரு ஒரு வழிய பார்ப்பாரா? அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த கேள்வி உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய செயல்பாடுகள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பாமக கட்சிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி.